ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மாட்டுக்காரன் பொண்டாட்டி. என்னென்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, சூரையும் கொஞ்சம் சாலையும் நாங்கள் வாங்கியிருந்தேன். ஸோ எப்பயும் போல் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய், மல்லி, ஜீரகம், கொஞ்சம் வெங்காயமும் அடுத்து காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சுட்டேன். சிலிண்டர் காலியான காரணத்தினால அடுப்பில் தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் வறுக்க கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாம் வெளியே விழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பெருசாக அடுப்பில் ஒன்றும் சமைக்க தெரியாது. எங்கள் மாமி தான் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ஹெல்ப்னால தான் ஏதோ அடுப்புலலாம் செய்வேன், இல்லைன்னா செஞ்சுக்க மாட்டேன் நான் தனியாக. இங்கே மேரேஜ் ஆகி வந்த பிறகு தான் அடுப்பில் சமைக்கிறது. அதுக்கு முன்னாடி கேஸ் அடுப்பில் தான் சமைச்சு பழக்கம். அதனால் பழக்கம் இல்லை. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் மாமி இருக்கிறனால ஹேண்டில் பண்ணிவிடுவேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு என்ன பண்ணிட்டோன்னா நல்லா அரைச்சிட்டு சாலைக்கும் சூரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து இது அரைக்கும் போது கூட வந்து தக்காளியும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடை அதுக்கு முன்னாடியே கொதிச்சிட்டு இருந்தது. கொதிக்கிற சாப்பாடை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதை வறுக்கிற நடுவில் திரும்ப அதை தூக்கி வச்சு கொதிக்க விட்டுட்டேன் சாப்பாடை. அப்படி 2 அடுப்பு உண்டு. ஒரு அடுப்பை தான் நான் பற்ற வச்சேன், ஏன்னா விரவு கம்மியாக இருந்தது. சரி, ஒரே அடுப்புலேயே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பை தாங்க நான் பற்ற வச்சுருந்தேன். அந்த சாப்பாடும் கொஞ்சம் அந்த சுடு தண்ணியிலே கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ருக்கும், அது பாட்டுன்னு வெந்துட்டுருக்கும். அதனால் அப்படியே தூக்கி தனியாக வச்சுட்டா, அதுக்கு நடுவில் மீனெல்லாம் கழுவி எடுத்து சூரையை தனியாகவும் சாலை மீனையும் தனியாக எடுத்து கழுவி ஃபஸ்ட்டு சூரை மீனை வந்து நல்லா வேக வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேங்க. இது சூரை மீன் தனியாக வச்சுட்டேன். இது வந்து சாலை மீன் பானையில் வச்சுருந்தேன் குழம்பு. சாலை மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது, அதை கொஞ்சமாக தான் குழம்பு வச்சேன். சூரை வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க. சாலை 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அது கம்மியாக தான் இருந்தது. இது வந்து சாலை மீன் நல்லா கொதித்த பிறகு இறக்கிட்டேங்க. இது வந்து ஆவி நல்லா பறந்து வந்தது, அதனால கேமராலாம் அந்த ஆவியெல்லாம் பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் சாலை வந்து நல்லா கொதிச்சுட்டு கிடந்தது. சட்டியில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுப்பில் செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.